இந்த கிரேவி சிக்கன் ஃப்ரை. இதில் மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமான சிக்கன் 65 இந்த கறி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன், நல்லா பொரிஞ்சிடும். வெங்காயத்தை அரைச்சி அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். நல்லா ஃப்ரை ஆகும், கண்ணாடி கலரில் ஃப்ரை ஆகும். அப்போ நம்ம சிக்கன் கறி இருக்குல்ல அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். அது எப்படி வாஷ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் அதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், அதில் மஞ்சத்தூள் போட்டுடணும். கொஞ்சம் அரிசி மாவு நம்ம இட்லி மாவுக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை விட்டு நல்லா ஒரு 3-4 அலசு அலசி அதோட நீச்சு வாடெல்லாம் போயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துடும். அதை எடுத்து இப்போ நம்ம கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து வருதில் அந்த நேரத்துக்கு இந்த சிக்கனை வந்து எடுத்து அதில் போடுறோம். போட்டுட்டு மஞ்சள் பொடி போடுறோம். போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மஞ்சள் பொடி போட்டு பிறகு கிளறி விட்டுகிட்டே இருக்கிறோம்ல, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் 65 போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே குழம்பு மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுடணும் தேவையான அளவுக்கு. அதை இது மாதிரி நான் இப்போ செய்துட்டு இருக்கிறது இல்லையா, மொத்தமாக அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அது கூடவே நின்று அதை வந்து கிளறி விடுறோமோ ஃபுல்லாக மசாலா இறங்கும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கறியில் இருக்கிறது நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்காக ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய். அப்புறம் இந்த மிளகாத்தூள்லாம் வந்துட்டு ஆட் ஆகிட்டு அதில் நல்லா கலந்து இப்படி வந்து நல்லா வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் பிரியறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எண்ணெய் கறியில் இருக்கிற அந்த கொழுப்பு அதெல்லாம் நல்லா கறியை வேக வச்சு அதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வேகும். அந்த கறியை வேக வைக்கும். அது கூடவே வந்துட்டு நாம் நல்லா கிளறி விட்டோம்னா பாயில் ஆகும் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். அது அந்த வரும்போது நாம் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னும் சிம்மில் வச்சுட்டு நாம் வந்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு